சாமி ரொம்ப பிடிக்கும். விக்ரம் சார் விக்ரம் சார் ஃபேனா நீங்க? பெரிய ஃபேன். நம்மளாண்ட ஒரு ஸ்கிரிப்டை இண்டஸ்ட்ரியில் வந்து அது ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடாவோ தமிழில் படம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுற இடம். எனக்கு கஷ்டப்படுற ரொம்ப பிடிக்கும். அதில் பல விஷயங்கள் இருக்கு. 5 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டை போட்டி போட்ட ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பெரிய சம்பவம். போலீஸ் IPS நடிச்சிருக்கேன். ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், அதோட கேஸ் இன்னைக்கும் அதெல்லாம் பிளட் லெட்டர்ல வந்திருக்கு. அந்த பிளட் லெட்டர்லாம் படிக்காத பக்கங்கள் ட்ரெயிலர் பார்த்தேன் நான். கிரைம் த்ரில்லர் படம் இதுன்றது தெரிய வந்தது. வேட்டையாடனா வெயிட் பண்ணி தான் என்ன போல நிறைய RJs அண்ட் VJஸ்க்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக 2000s கலக்கிட்டு இருந்த சின்ன திரையே அப்படியே கையில் வச்சுட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ நம்ம கூட இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா ரொம்ப சொல்கிறது வழக்கம் போல் ஒரு ஓப்பனிங் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், யூஸ்வலாக இருக்கும். பட் இப்படி ஒரு ஓப்பனிங் இப்போ தான் லைஃப்பில் ஃபஸ்ட் வாட்டி. தட்ஸ் ஸோ நைஸ். இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்போது அந்த வேர்ட் பியூர் ஹார்ட்டடாக வருது. வெரி ட்ரூ. பிகாஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன், என்னை போல் நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தீங்க. அண்ட் உங்கள் ஜாபை நீங்கள் ரசித்து பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி நம்மளும் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற ஒரு ஆசையில் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் நிச்சயமாக சொல்லலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முக்கியமாக என் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிவிடுங்க. யா. அண்ட் நம்ம படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட கரியர் கிராஃப் நம்ம பார்க்கலாம். விஜய்ங்கள நான் சொன்ன மாதிரி ரொம்ப கலக்கிட்டு இருந்தீங்க. அண்ட் மூவிங் ஆன் அப்படியே ஆக்டிங் அப்படின்றதுக்குள்ளே வந்தீங்க. ஸோ விஜய்ங்கள ஒரு சக்ஸஸ் லெவல் ஒரு பீக்கில் இருக்கும்போது கரெக்டாக ஆக்டிங்க்கு வந்தீங்க. அண்ட் ஆக்டிங்கில் அதே போல் நல்ல நல்ல படங்கள் கதாபாத்திரங்கள் வருதுனாலுமே அந்த ஒரு பீக் நம்ம வந்து ஆக்டிங்கில் டக்குன்னு நம்ம பார்த்தோன்னா இல்லை. ஸோ நீங்கள் இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் விஜய்ங்கலேருந்து ஆக்டிங்க்கு வந்தீங்க? அதுக்காக என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வந்துட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, விஜய்லேருந்து நம்ம ஸ்டார்டிங் போட்டிருக்கும்போது நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. சீரியல்ஸ் நீங்கள் சொன்ன அது சொல்லுங்களேன். ஒரு இடத்துலேருந்து யாரும் என்கிட்ட கேட்டாங்க, படம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற இடம். எனக்கு கஷ்டப்படுற ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட ரொம்ப பிடிக்கும். நம்மளால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ எதையுமே டக்குன்னு அடைஞ்சிட்டு அது ஒரு மதிப்பு இல்லை. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பேக்கப்பில் சினிமாவில் யாரும் கிடையாது. இதுதான் நமக்கு கிடைக்கும்னு தெரியும். பட் சக்ஸஸ்க்கான ரேஷியோ தெரியும், எப்போ கிடைக்கும்னு தெரியும். பட் அதுக்கு நம்ம என்ன போராடணுன்ற விஷயம். டெலிவிஷனில் நான் வந்தேன், ஒபேச சன் மியூசிக்கில் வந்தப்போ 2004-05 அந்த 4-5லேருந்து ஆரம்பித்து ஒரு நல்ல ஆங்கராக வந்து பேர் வந்து அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டாக மாறுறதுக்கு அது ஒரு டைம் எடுத்துச்சு இல்லையா? ஷார்ட் பீரியட் நடந்துச்சு. பட் அது எல்லா வாட்டியும் அந்த நம்மளோட விஷயங்கள் சுக்கிரதாஸ் எல்லா வாட்டியும் நடக்காது. ஸோ சினிமா அப்படியே கிடையாது. ஸோ சினிமாவில் விரும்பி தான் நான் போனேன். அதில் பல விஷயங்கள் நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். எனக்கு தெரியும். அது என்ன வாண்டடாக மெனக்கட்ட விஷயம் தான். அது தான் நடக்கும்னு தெரியும். தெரிஞ்சால் நல்லா பீக்கில் இருக்கும் பிரேக் எடுத்துகிட்டு போனேன். நிறைய பேர் அப்டேஸ் பண்ணாங்க, எதுக்கு இதெல்லாம் போனால். ஸோ யாராவது வேண்டாம் சொன்னால் அது வேணும்னு உடச்சி பார்க்கணும் என்னோட ஆசை அதிகமாக இருக்கும். அதை ஜெயிச்சு காட்டணும் ஆசை இருக்கும், திரும்பி வரக்கூடாதுன்னு ஆசை. ஸோ டில் டேட் அந்த ரிக்ரெட் அப்படின்றதுல எதுவும் இல்லை, அது விரும்பி தான் நீங்கள் பண்ணிட்டீங்க. தட்ஸ் ஸோ நைஸ். இப்பயுமே நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக இப்போ நமக்கு சினிமாவில் நம்ம எங்கே வருவோம், நமக்கு ஸ்பேஸ் தெரியும், நம்ம எங்கே போகணும்னு தெரியும். 10ஓட போகணும்னா மாறக்கூடாது, 100ல் ஒரு படமாக ஆறக்கூடாது. நல்ல கதைகள் யோசிச்சா, நல்ல கேரக்டர் யோசிச்சா இவர்கிட்ட போகலாம். ப்ரெசெண்டாக ஒரு நபர் இருக்கார், வந்தாங்க போனாங்கன்னு வந்தாங்க நின்றாங்க வென்றாங்கன்ற மாதிரி ஜெயிச்சு நம்ம டெலிவிஷன் அந்த விஷன் கிளியர் கட்டாக இருக்கும். அதுதான் என்னோட விஷயம் இருந்துச்சு. அது எல்லாருமே இப்போ மாதவன் சார் இருந்தால் டெலிவிஷனில் தான் வந்தார், யஷ் எல்லாரும் சார் எல்லாமே அது ஒரு டைம் பீரியட் எடுத்துச்சு இல்லையா? அவங்களுக்கு எடுக்க மைனாட் மீன். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. என்னோட விஷயம் கிளியர் வந்து கண்டிப்பாக உங்கள் விஷன் ரீச் பண்ணுவீங்கன்றதுக்கு பெஸ்ட் விஷயம். அண்ட் ஆல்சோ இப்போ உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எல்லாருமே ஆசைப்படுற மாதிரியான ஒரு பர்சனல் லைஃப் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலியை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ட்வின்ஸ் வேணுன்றது ஆசை. அதே ஆசையை தான் எனக்கு தெரியாமே சாண்ட்ரா ஆசைப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற விஷன் எல்லாமே எப்பவுமே பார்த்தோன்னா சில இடத்துல இந்த நம்பர் 16 தெரியும், ரெட்ட பழமா தெரியும், இதெல்லாம் விஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து சில பேர் சொல்லும்போது சிரிச்சிருவாங்க, என்ன நல்லா இதெல்லாம் சொல்றாங்க நம்புறியா அப்படின்னு. ஒரு விஷயம் இல்லை, மேனிஃபெஸ்ட் பண்றது தான் பெருசாக நம்புவது. எப்பவுமே யூனிவர்ஸ் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அது நீ எப்படி எடுத்துக்கிறன்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. நான் எப்பவுமே யூனிவர்ஸ் ரொம்ப நம்புவேன். அது நீங்கள் கவனிச்ச ஓகே இந்த மெசேஜ் தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு தருது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை ட்ரஸ்ட் பண்ணி இன்னைக்கு அது கான்ஃபிடென்ட்டாக ஒரு டெசிஷன் அந்த மாதிரி எடுத்துருக்கீங்களா? யூனிவர்ஸ் தாண்டி நீ யூனிவர்ஸ்ட்டு நீங்கள் கேட்கணும்.
கேட்டா கண்டிப்பா கொடுக்கும். கொடுத்தா வாங்கி வைக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். ஓ நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்ப நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்கணும் கான்ஸ்டன்ட்டா அந்த ஒரு விஷயம். எப்பவுமே இப்போ எனக்கு இப்போ நான் சினிமாவில் ஜெயிச்சிட்டேன்ல, நான் ஜெயிச்சு 10 சூப்பர் ஹிட் கொடுத்துட்டேன்னு நினச்சி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அடடா. அப்படி வாழும்போது தான் இட் வில் ஹேப்பன். ஓகே ஓகே. ஃபேன் மூமெண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்குன்னு எக்கச்சக்கமான ஒரு ஃபேன் மூமெண்ட், அதுவும் நீங்கள் அந்த விஜிங் பீரியடில் இருக்கும் போதெல்லாம் எக்கச்சக்கமாக, இப்போ வரைக்கும் என்னால் இந்த ஒரு மூமெண்ட் மறக்கவே முடியாது, செம்ம கிரேஸியாக இருந்தது அப்படின்ற மாதிரினா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதான் ஞாபகம் இருக்கா டக்குன்னு டாப் ஆஃப் த ஹெட்? அப்போ இருந்ததில் எப்படின்னா எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க நடக்க முடியாது. ஒரு வீல் சேர்லேருந்து மதுரையிலேருந்து என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. இங்கே வந்து உங்களை ஷோ பண்ணி இறங்கும்போது கீழே அவங்களும் அவங்க பிரதர் நிற்கிறாங்க. ஓகே. நான் நிறைய பேரை பார்க்க நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா டக்குன்னு வந்தோன்னா அவங்க வந்து ஒரு கோல்ட் செயின் ப்ரெசென்ட் பண்ணி ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு. நான் சொன்னேன், என்னை இவ்வளோ வாக்க வந்த அளவுக்கு நான் அவ்வளோ வருத்தன்ற எனக்கு தெரியாது, பிடிச்சிருக்கு சொன்னீங்க. இதே இன்டர்வியூவில் வேற ஒரு ஆங்கர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போ நான் சொன்னேன், பிடிச்சிருக்கு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கான பிடிச்சி சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்து எனக்கு விலைக்கு அப்போ காட்டாது, பிடிச்சிருந்தா அந்த கோல்ட் செயின் எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லிட்டு வாங்கல. நீங்கள் ரொம்ப நேரம் பேசுவேன், 1 hour பேசினேன். பேசிட்டு நான் சொன்னேன், அடுத்த வாட்டி ஏதாவது வந்தால் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க பேர் மாதுரின்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த மூமெண்ட் அப்போ மறக்கவே முடியாது. அதுவும் பிளட்ல லெட்டர்லாம் வந்திருக்கு. அந்த பிளட்ல லெட்டர்லாம் நம்மளால ஒரு காலத்துலலாம் சீரியஸாக இருந்திருக்கும், இப்போ நினைச்சாலும் காமெடியாக இருக்கிற மாதிரி. ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா அப்படின்னு பண்ணிடுறேன். இப்போ ரீசெண்டாக ஃபோரம் மாலில் இப்போ என்ன பிடிச்ச ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு 8 வயசு 7 வயசுல குழந்தை இருக்கும். கண்டிப்பாக தரன்னு ஓடி வராங்க, ஏங்க வாங்க வாங்கன்னு பார்த்தா எங்கேருந்து ஓடி வராங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லுவாங்க, அவருக்கு கூப்பிடுங்க, அவரெல்லாம் வேணாம் நீங்கள் இல்லைங்க, ஃபோட்டோ எடுங்க. ஸோ அப்போ அவங்க என்னென்னா மொமெண்ட் இருக்குது, நம்ம பிடிச்சிருக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, அவுட் போகுது நான் பார்த்துட்டே இருக்கேன், பரவாயில்லையே இப்படி இருக்காங்க. திரும்பி பார்த்தேன், என் வைஃபை காணும். ஓரமாக அந்த ஸ்ரீமான் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி வந்துருக்கு. பரவாயில்ல, நடக்கும். பட் அந்த மொமெண்ட்டில் யாரும் கிடைக்காதுல்ல. பட் அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது, இப்போயுமே நீங்கள் மால் போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுன்னும் போது அது உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணும்? என்ன உங்களை ஃபீல் பண்ண வைக்கும்? என்னென்னா நமக்கு இன்னும் நம்ம ஹேட்டர்ஸ் நமக்கு இல்லாததுன்றது கடவுள் கொடுத்த பலமாக ப்ளஸ்ஸாக தெரியல. அது வந்து தேங்க்ஸ் டு சன் டிவி, சன் மியூசிக், அதுக்கப்புறம் ஆக்டர் தான். எல்லா வீட்டிலும் ஈஸியாக போயிட்டோம், ரொம்ப கனெக்டாக இருக்குது. இப்போ ரொம்ப பிடிச்சவங்க ஜெயிக்கணும்னு பல பேர் ஆசைப்படுவாங்க. நம்ம அழுதா அழுவாங்க, நம்ம சுகமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒருத்தனாக இருக்கான், காலிங் பெல் அடிக்காமல் உள்ள வீட்டில் ஏறி போகிறோம். அது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சர்வைவில் நம்ம நிற்கிறோம், பிடிக்கும்னு சொல்லி நமக்கு பொறுப்பு என்னன்னா நம்ம இன்னும் நல்லா பண்ணணும். செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்கள பார்க்க. அது உங்களை ஒரு புஷ் கான்ஸ்டன்ட்டாக அது எப்பவுமே அடையாளத்துக்கு தான் ஓடுறாங்க. அந்த அடையாளம் எனக்கு கிடைச்சி தான் சினிமாவுக்கு வந்திருக்கு. ஓகே. படிக்காத பக்கங்கள், நீங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி அண்ட் இது எப்படிப்பட்ட படமாக அமைஞ்சிருக்குன்றதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். இது வந்து சமீபத்தில் ஒரு 5 வருஷம் முன்னாடி, அது என்னென்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 5 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டை போட்ட ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பெரிய சம்பவம் இது. பெண்களுக்கு நடக்கிற ஒரு அப்யூஸ் தான். அந்த பேட்டர்னில் வந்து அதை நம்ம என்ன வேணால் பேசலாம் உட்காந்து. அதுக்காக என்னென்னா, இப்போது போலீஸ் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 382 அப்படியே நம்பர் இருக்கும். அது மாதிரி ஆப் இருக்கும். இவங்க எங்கே வெளியே போனோன்னா செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கும், எமர்ஜென்சி. இது இருந்தும் இது தவிர்த்து பல விஷயங்கள் நடக்குது. யாஷிகா நடிச்சிருக்காங்க. ஸோ நான் போலீஸ் IPS நடிச்சிருக்கேன். ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், அதோட கேஸ் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கு தீர்வே இல்லை. அதுலேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் எடுத்து நீங்கள் விஷயத்தை அப்படியே பண்ணியிருக்காங்க. ஓகே. டைரக்டர் சில படங்கள் நம்ம புக்கு படிப்போம், புக்கு படிச்சுட்டு நம்ம அந்த கிளைமேக்ஸை விட்டுருப்போம். அந்த கிளைமேக்ஸ் போனால் தெரியும் என்ன முடிவு இதுக்கு கொடுக்கலாம், இல்லை எப்படி போனால் நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கும் இல்லையா, ஒரு நாள் ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு ஒரு பொண்ணை கற்பழிக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டார்னு பெரிய கொட்டடத்தில் போடுவாங்க. வெயிலில் வந்த விஷயத்தை கடைசியில் போட்டிருப்பாங்க. அதுவுமே ஆன் பாயிண்ட் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணி சொல்லலாம். பாகம் 8ல் பாருங்க, நம்ம படிக்காமல் விட்டுருப்போம். அந்த படிக்காமல் விட்ட பகுதி தான் அது சொல்லப்பட்ட அந்த விஷயம். தட்ஸ் ஒன். அதுதான் படிக்காத பக்கங்கள் அப்படின்ற மாதிரி. நீங்கள் D3லையுமே காப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த காப்புக்கும் இந்த காப்புக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்? அதில் என்னென்னா, அந்த காப் பெருசாக பார்த்தீங்கன்னா காப்பில் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒன்று பில்டாக இருப்பாங்க, இல்லை மீசை வச்சுருப்பாங்கன்ற. நான் அதில் வந்து பிஎடெல்லாம் வச்சு பண்ணிடுறேன். படம் கண்டினியூட்டில் கேட்டேன், சார் தாடி வச்ச போலீஸை நானே பார்த்ததில்ல, அப்போ அவர் சொன்னப்போ எனக்கு என்னென்னா வித்தியாசமாக இருந்துச்சு. IPS ஆஃபீஸர் தாடியெல்லாம் வச்சு ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தாங்க. நானே இப்படி போலீஸை பார்த்துருக்கல. அப்படி ஒரு விஷயமா விஷுவலாகவும் நல்லா நம்ப வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. படிக்காத பக்கங்கள் இந்த டைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் அகெயின் போய் படிக்கணும்னு விருப்பப்படுற ஒரு சாப்டர் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அது அடிக்கடி
என்னோட சீனியர் என்னோட குருக்கிட்டே சொல்லுவேன், பேர் சொல்லலாம், உதய் சார் சொல்லிட்டு ஓகே போஸ்ட்டில் இருக்கார் சன் மியூசிக்கில். அவர் தான் எங்களெல்லாம் கரெக்டாக மோல்ட் பண்ணி எடுத்தார். ஓகே என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஒரு ஆங்கரிங்காக ஒரு பழைய செட்டெல்லாம் எல்லா ஆங்கர்ஸ் வந்து ஒரு லைவ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஓ மறுபடியும் பேக் டு ஓகே 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 எல்லாருமே வரணும், லைவ்ல வரணுன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஆங்கராக வந்துட்டு நம்ம நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஆமாம் மைக் கிடைச்சா பேசி ஆமாம், நீங்கள் அது இப்போ ஆனால் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணுறது கிடைச்சா நம்ம நிறைய பேசிட முடியாது. ஒரு ஆக்டர் அந்தஸ்தான் வந்துச்சா என்னதான் நம்ம தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு பேக்கில் போகலாம், கிடைச்சா ஒரு விஷயம் பண்ணலான்ற ஒரு ஆசை இருக்குது கண்டிப்பாக. அந்த ஒரு வாய்ப்பு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? உண்மை அமைஞ்சதுன்னா நாங்கள் உங்களை அகைன் விஜய் பிரஜனை பார்க்குறது தப்பு கிடையாது. நத்திங் எப்பவுமே அது பண்ணுறதுல எந்த தப்பு நம்மளுக்கு அப்போ சான்ஸ் இருக்கு. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். எப்போ போனாலுமே ஒரு ஆங்கராக எங்களுக்காக வச்சு நீங்கள் ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணுறது தப்பு இல்லைண்ணா. ஆனால் என்னன்னா இப்போ படம் பண்ணிட்டு இருக்கோம். வெரி ட்ரூ. ஆமாம். ஸோ நம்ம அதுலேருந்து ஒரு விஷயம் மாறி போகும்போது நம்ம ஒரு கெட்டப், அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு விஷயம் வரும். இப்போ இந்த கெட்டப்பில் வந்து நான் ஆக்சுவலாக பண்ணக்கூடாதுன்ற விஷயம், வேற ஒரு படத்தோட கெட்டப்பு, அது ஒரு காப் ஸ்டோரி. ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது வேறு படம் ப்ரொமோஷன் போகும்போது அந்த லுக் வெளியே அதில் தான். ஆமாம், அதெல்லாம் அவங்க சைடில் கொஞ்சம் கான்ஷியஸ் டெசிஷனாக நம்ம எடுக்க வேண்டியது. பட் அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷனாக மாட்டோம். உடச்சி எல்லாமே பண்ணலாம். ஓகே, இப்போது உங்ககிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் நான் அப்படியே கேட்குறேன். இது வந்து ரேபிட் ஃபயர் மாதிரி, பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் நான் உங்ககிட்ட ஆக்சுவலி விஜய் நீங்கள் அகெயின் ட்ரை பண்ணுவீங்களா, ஒரு சான்ஸ் கிடச்சான்னு கேட்குறது தான் முதல் கொஷினாக வந்தது. அதுலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே. இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு கோ டு ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? என் வைஃப் தான். தட்ஸ் ஸோ நைஸ். என்ன மாதிரியான ஜான்ரா இன் ஜென்ரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மூவிஸ் பொறுத்தவரையில்? லவ் ஸ்டோரி. பிரஜனுக்கு ஆன்டகனிஸ்ட் அந்த கேரக்டர் அந்த ரோலில் நடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குங்களா? ரொம்ப விருப்பம் இருக்குது. நடித்தா ரொம்ப நல்லா வரும். உங்கள் லைஃப்பில் அகைன் நீங்கள் போய் பார்க்க விருப்பப்படுறது தான் நீங்கள் அகைன் அந்த லைவ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க இல்லையா? சரி, அது ஒன்று. அது தவிர்த்து நீங்கள் ஒரு ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் அகைன் இந்த ஒரு வருஷத்தை நான் படித்து பார்க்குறேன், காலேஜ் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாச்சுன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு பீரியட் இருக்குங்க? இப்போ ஆர்டிஸ்டாக பீக்காக இருக்குமா இப்போ கோ எஜுகேஷன் படிக்கலாம் ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் எப்போ பிகாம் முடிச்சேனோ நான் முடிச்ச அன்னைக்கு தான் வைஷ்ணவ காலேஜில் பிகாம் பண்ணாங்க. ஓ, கோ எஜுகேஷன் கொண்டு வராங்க. பேட் டைமாக கெட்ட நேரமாக எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு ரோல் அப்போ அகைன் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஏதாவது படம் வந்ததுன்னா அப்போ பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமா ப்ளீஸ்? இல்லை, டைட்டில் இன்னும் வெளியே விடலாம். ஓகே, ஒரு ஸ்டோரி, லவ் ஸ்டோரி ஒன்று, கலர் ஸ்டோரி ஒன்று இருக்கு. பட் இதெல்லாம் லைவ் வேற இல்லை. சரி, ஓகே. சம்திங் தட் யூ வில் நெவர் டூ, நோ மேட்டர் வாட், நீங்கள் எவ்வளோ லைஃப்பில் கோ த்ரூ பண்ணாலும் யூ வில் நெவர் டூ திஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க அண்ட் ஒய்? நெவர் டூ திஸ் இல்லை, நீங்கள் படம் பேச கேட்குறீங்களா? அப்படி இன் ஜென்ரல் லைஃப்லேயும் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். நீங்கள் படம்ன்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ டவுனாக இருந்தாலுமே நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் பண்ண மாட்டேன், என்னோட இன்டெகிரிட்டிக்காக நான் இது செய்ய மாட்டேன், இல்லை உங்களோட தாட் ப்ராசஸாக கூட இருக்கலாம், உங்களோட கேரக்டராக இருக்கலாம். அந்த மாதிரி இல்லை, பழசம் மறக்கிறது எனக்கு வரவே வராது. மிச்சபடி எனக்கு எல்லாமே என் ஃபேமிலி தான். அவங்க எந்த ஸ்டேட்டஸ்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். அடடா. சரி, எங்களுக்காக விஜயிங் ஸ்டைலில் ஏதாவது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ், ஒரு இன்ட்ரோ. இதெல்லாம் என்னோட பாக்கியமாக நினைக்கிறேன் நான் லைவாக இருந்து பார்க்குறேன். ஆர்ஜே போஷா. ஆர்ஜே பூஷா. போஷா. 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 PORTIA. போஷா பிரியதர்ஷினி. போஷா சொல்லுங்க. பிரியதர்ஷினியா? ஆமா, ஃபுல் நேம். நல்ல பேர். என்ன இதுல ஒரு கதை ஒன்று இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். சரி சரி சரி, அதுவும் லைவ்ல சொல்லலாம். சொல்லுங்க. நேருக்கு எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரஜின் கூட வந்து காஃபி வித் பிரஜின் அப்படி சொல்லலாம். ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு விஜய் வந்து பிரியதர்ஷினி. பிரியதர்ஷின்ற பேர்ல போஷானே சொல்லிடுங்க. ரொம்ப முடியும். பார்த்தீங்களா இவங்க எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க. நாங்கள்லாம் படம் நடிக்கும்போது கேமரா முன்னாடி வந்து நடிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஒரு பொண்ணு அழகாக சிரித்து கமெண்ட் பண்ணால் தப்பாக இருக்குது, அந்த பொண்ணு கரெக்டாக எடுத்துக்கமான்னு தெரியல. இப்போ நான் பூஜா கிட்ட பேசுவோம். ஹாய் பூஜா, எப்படி இருக்கீங்க? எல்லாமே நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க பேரு தவிர, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் போஷா பிரியதர்ஷினி. போஷா பிரியதர்ஷினி. ஓகே, நான் உங்களை பிரியதர்ஷினி கூப்பிட்டுக்கிறேன். யா ஷோர், தேங்க்யூ. தட்ஸ் ஸோ நைஸ். நான் ஒரு செகண்ட் அப்படியே ரீலீவ் பண்ண மாதிரி இருந்தது. சினிமாவில் நீங்கள் ஆக்டராக வந்ததுக்கப்புறம் சம்திங் தட் யூவ் மிஸ்ட், ஐயோ நான் இது சினிமாவுக்கு வந்ததுனால நான் இதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு? வந்ததுனால மிஸ் பண்ண விஷயம்னு இல்லை, சினிமாவில் டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்கிறேன்னா, எல்லா ஹீரோஸுமே ஒரு டைமில் ஹீரோ ஆகணுன்ற ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் நான் வந்து சினிமாவுக்கு கரெக்டான என்ட்ரி, பட் லேட் விக்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ விக்ரம் சார்லாம் 41 இயர்ஸில் தான் ஹீரோ ஆனார்.
எம்ஜிஆர் சார் 41 இயர்ஸில். பட் இதே விக்ரம் சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னால் எனக்கு ஒரு 20-25 வருஷம் போயிடுச்சுன்றது தான். மேபி நான் 20 இயர்ஸில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹீரோ இருந்தேன்னா இப்போ லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கு. பட் நெவர் லேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அது மட்டும் டைம் மட்டும்தான் எனக்கு மிஸ் ஆச்சு. பட் அது பிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. ஓகே, இப்போது ஒரு ட்ரெண்ட், நிறைய படங்கள் ரீரிலீஸ் ஆகுது, அதையும் மக்கள் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் இந்த படம் ரீரிலீஸ் ஆனால் நான் முதலாக எல்லாரையும் விட்டு போய் பார்ப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் படம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு படம், இதை ரீரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி? சேது 2 ஜாம்பவான இண்டஸ்ட்ரி கொடுத்த படம்ல, விக்ரம் சார், பாலா சார். நீங்கள் உங்களோட D3 அண்ட் இதையும் தவிர்த்து வேற ஆக்டர் பண்ண ஒரு காப் ரோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு என்ன சொல்வீங்க? எனக்கு சாமி ரொம்ப பிடிக்கும். விக்ரம் சார் ஃபேனா நீங்க? கொலவெரிய ஃபேன் ஆக்சுவலாக. எனக்கு எல்லாமே பிடிக்கும். விஜய் சார், அஜித் சார் எல்லாமே பிடிக்கும். விக்ரம் சார் ஏன்னா சரி நம்மள மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு வர்றது தான். பட் இவங்க அஜித் சாரோட பேக்ரவுண்ட் எல்லாம் எதுவுமே ஜீரோலேருந்து உங்களால் ரிலேட் மேபி நிறைய ரிலேட் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் வர அந்த பீக் டைமில் தான் என்னோட ஏஜோட விஷயங்கள் என்ட்ரியோட பிரேக் டைமாக இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஓகே. பட் நான் விக்ரம் சார் பர்சனலாக மீட் பண்ணியிருக்கேன். அவர் இங்கே ஆங்கராக இருக்கும்போது அவர் கூட பார்த்தோன்னே கூப்பிட்ட மடியில் உட்கார வச்சுனா எப்படி அப்படின்னு பேசியிருக்காரு பல வருஷம் ஆங்கராக இருக்கும்போது. ஸோ அது ரிலேட்டடாக அந்த மோட்டிவேஷன் தான். எல்லாருமே ஒரு பீக் வந்த அப்புறம் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு போதுண்டா வந்துட்டோண்டான்னு. பட் அந்த மனுஷன் இப்போவும் வந்து வெயிட்டை குறைக்கிறாரு, ஏற்றுறாரு, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி தங்கலான்ற ஒரு ஸ்கிரிப்டை இண்டஸ்ட்ரியில் வந்து அது வந்து ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடாவோ தமிழில் வேறு யாருமே தொடக்கூட முடியாது. நான் யாரும் மதிப்பு குறைச்சி பேசலை. ஒரு உடல் ரீதியாக, மன ரீதியாக, அவர் ஏஜ் ரீதியாக இதெல்லாமே தனக்கு அவர் பண்ணுறாரு. இப்போ விக்ரம் சார் பற்றி சொல்லும் போது தான் தோணுது, ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி இல்லை யாராவது ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இப்போவும் நீங்கள் ஒரு டே 1 நீங்கள் ஒரு ஒர்க் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க சொன்னதை நினச்சிட்டு தான் நான் போய் பண்ணுவேன், இல்லை டில் டேட் உங்களை மோட்டிவேட் பண்ணுது, சில பேரோட அப்ரிசியேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்சைட் அவங்க ஷேர் பண்ணதாக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? யாரோடது? ஃபஸ்ட்டு நான் எப்போ ப்ரே பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்க நான் என்னையே முதல்ல நம்புவேன். ஆனால் அதை தாண்டி என்ன அதிகமாக நம்புறது என்னை விட என் ஒய்ஃபு. பட் அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நீங்கள் நிறைய டச் வுட் சொல்ல வைப்பீங்க போல. நம்ம சொல்கிறத தாண்டி இப்போ உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் சொல்கிறாங்களே அது எனக்கு போனஸாக. நம்ம மூவி டெலிவிஷனில் மூவியில் இந்த நீங்கள் யாருன்னு உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறத தாண்டி உங்களை இன்னொருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அதோட புஷ்ஷு பயங்கரமாக இருக்கும். ஒன்று அப்பா அம்மா பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் புஷ் பண்ணோம். இது எல்லாமே அடங்கின ஒரு உருவமாக வீட்டில் ஒய்ஃபாக இருக்கும்போது அந்த புஷ் பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் எனக்கு நான் ஜெயிக்கிறது எனக்கு பர்சனலாக இருக்கணும். ஆனால் இப்போ நான் ஜெயிக்கிறது என்னோடய ஃபேமிலிக்கான பெரிய விக்டரியாக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா 5 வயசு குழந்தைங்களுக்கு என்ன நான் ஆக்டர்ன்ற இப்போ தான் தெரிய வருது. அவங்க ஃபாதர் இஸ் சூப்பர் ஸ்டார் ஹீரோன்னு சொல்கிறாங்க. அவங்க மைண்டில் இப்போ தான் அது விதைக்க ஆரம்பிச்சு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ அவங்க ஓரளவுக்கு வளர்ந்து வரும்போது உண்மையிலே நான் பெருசாக ஜெயிக்கணுன்றது வந்துடுவேன்ற பெரிய நம்பிக்கை 100% இருக்குது. அது நோதர்கோ ஒன்றும் பண்ண முடியாது, அது கண்டிப்பாக வந்துடுவேன். ஸோ டெய்லி என்னமோ அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண உங்களால் முடியும்னு. அந்த புஷ்ஷு தான் இவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்துருக்கு. ஸோ நம்ம மோட்டிவேஷனும் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக. அதை தவிர்த்து நம்ம நல்லா வரணும்னு யார் நினைப்பேன் எனக்கு தெரியல. சாண்ட்ரா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி இவ்வளோ என்சைக்ளோபீடியா மாதிரி சின்ன ஏஜ்லேயே இப்படி இருக்காங்கன்ற எனக்கு புரியல ஆக்சுவலாக. பயங்கர பிரில்லியன்ட்டு. 3 வயசில் நடிச்சிட்டாங்க சைல்டு ஆர்டிஸ்ட். ஆனால் எப்படி ஒரு பொண்ணால் தனியாக லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம், எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்குது. நான்லாம் நிறைய தப்பான டிசிஷன் எடுத்தேன். தப்பான டிசிஷன்னா நம்ம இந்த படம் பண்ணலாம் வேணாமா ரொம்ப யோசிப்பேன். ஆனால் இப்போல்லாம் ரொம்ப கிளியர் கட்டு. எனக்கு கேட்கும்போது தெரியும். சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டு நானே கேட்டிருக்கேன். மேபி அவங்கள லைஃப் பல விஷயங்கள் அவங்கள சின்ன ஏஜ்லேருந்தே பல விஷயங்கள் பார்த்து நிறைய ட்ராமாஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ட்ராமா மட்டும்தான் ஒரு மனுஷனை பயங்கரமாக மாற்றும். கரெக்ட். ஒரு இந்த அளவுக்கு புரிதலோடையும் ஒரு பக்குவத்தோடையுமே ஆக்குறது மேபி அவங்க ஃபேஸ் பண்ண விஷயம். நம்ம பண்ணுறோம். நம்ம 80-90s நான் சினிமாவில் இருக்கேன். இப்போ எனக்கு எது குட் அண்ட் பெட்டர் பெஸ்ட்டுன்றது சினிமா தாண்டி ஒரு பர்சன் வந்து அந்த பர்சன் அழகாக ரீட் பண்ணி ஸ்கேன் பண்ணிடுவேன். அதுக்கு நமக்கு உறுதியாக இருந்தது சினிமா தான். யூ கேன் ரீட் அ பர்சன், எல்லாரையும் பண்ண முடியாதுல்ல. ஸோ நமக்கு நடந்த ட்ராமா சினிமா நடந்திருக்குல்ல, ஸ்கேன் பண்ணுறது அது அவங்களுக்கு வேறு மாதிரி நடந்தது. ஆமாம், அவங்க அது இன்னும் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் மேபி அதை அப்ரோச் பண்ணி உங்களுக்கான ஒரு நிறைய விஷயம் சொல்லுவாங்கல்ல. இல்லை எப்பவுமே சொல்லுவாங்கல்ல பசங்களோட பொண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. கரெக்ட் தானே? இல்லை அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். இதை பண்ணாத வேணாம், இல்லை நான் பண்ணுவேன், பண்ணா நீ அனுபவி. அது மாதிரி எப்படி இப்படி கரெக்டாக ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு தெரியல கேர்ள்ஸோட. அண்ட் ஆல்சோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரையிலுமே பெண்கள் கொஞ்சம் அதிகமாக அந்த கொஷின் ஜாஸ்தி இருக்குன்ற மாதிரியும் சொல்லுவாங்க. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க.
பட் ஆனால் அது பட் உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு இல்லையா, ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஏன்னா அது மென்க்குமே நிறைய லைக் வென் கம்பேர்ட் வித் விமன் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மென்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னுவாங்க. பட் அதுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுத்தோன்னா அவங்களுமே நல்லா தான் அந்த ஒரு விஷயத்த வெளிக்காட்டுவாங்க. லவ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே. ஆமாம், என்ன சொல்லலாம், நம்ம அதையும் நம்பணும் பிளைண்டாக. கரெக்ட் தான். ஸ்பேஸ் கொடுத்தா அதை எதையும் பேசினா தீர்க்கிற விஷயம் தானே. கரெக்ட் தான். படிக்காத பக்கங்கள் அப்படின்னு வரும்போது மியூசிக் நேற்று ரீசெண்டாக ஆடியோ லான்ச் நடந்தது இல்லைங்களா, அதில் வைரமுத்து சார் லிரிக்ஸ் அவர் நிறைய விஷயங்கள் நிறைய பாசிட்டிவாக ரொம்ப அழகாக பேசியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ஜெஸ்ஸி மியூசிக் போட்டிருக்காங்க. அவர் பாடி நாங்கள் எக்கச்சக்க பாடல்கள் நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடல் இந்த படத்தில் அமைஞ்சது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூ? எனக்கு அந்த படத்தில் பாட்டு ஒரு மாண்டேஜ் சாங் அமைஞ்சிருக்கு, அது வைரமுத்து சார் தான் எழுதியிருக்காரு. ஓகே ஓகே, எல்லா பாடல்களுமே வைரமுத்து சார். ஓகே, இது வரைக்கும் வைரமுத்து சார் எழுதி லிரிக்கில் எனக்கு ஒரு பாட்டு அமைஞ்சதே கிடையாது. இதுதான் லைஃப் ஃபர்ஸ்ட்டு. எல்லாருக்கும் இருக்குல்ல பெரிய பெரிய மியூசிக் கம்போசிஷன் வரணும்னு. ஸ்னேகன் சாரில் எழுதியிருக்கு. எனக்கு போன வந்திருக்கு. எனக்கு ஒரு பாகியன் அவர் நேரில் பக்கத்தில் ஒரு பெரிய பெரிய ஆட்களை ஜம்பவான பார்த்த ஒரு ஆளை நேரில் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க வாய்ப்பு கிடச்சிது. இந்த படத்தில் பேசினார். என்ன பேர் அது, பிரஜின் என்ன, அது என்ன பேர்? இல்லை சார் தமிழ் பேர் மாதிரி தெரியலையே, அது வேறு மாதிரி இருக்கு சார். பிறந்த கேரளாவா? இல்லை சார், பிறந்தது மட்டும்தான் கேரளா, படிச்சு வந்தது இல்லைங்க. அழகான பேர், நல்ல பேர். ஸோ இவர் பக்கத்தில் உட்காந்து அவர் பேசுகிற விஷயங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். வீட்டில் தான் இருப்பார் அதில். ஸோ இவங்களெல்லாம் நம்ம சேனல் டிவிலெல்லாம் பார்த்துட்டு பல ஹிட்டு பாட கொடுத்துருக்காரு. இது நம்ம பக்கத்தில் உட்காந்து அந்த படத்தை பார்க்கறது, இது நம்ம படத்தில் நம்மளுக்காக ஒரு பாட்டு எழுதுறான்னு அதுதான். இப்போ ஒரு 2 வார்த்தையில் படிக்காத பக்கங்கள் பற்றி சொல்லணும், டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையான கதை ஆக்சுவலாக இப்போது நடந்துட்டு இருக்க கதை பல இடங்களில். அதுக்கு ஒரு தீர்வு எப்படி கிடைக்கும்னு தெரில. ஆக்சுவலாக உண்மை சம்பவத்துக்கு என்றைக்குமே ஒரு மதிப்பு இருக்குது, ஆக்சுவலாக ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அதோட தீர்வு இன்னும் ஒரு அதுக்கு ப்ராப்பர் ரிப்போர்ட்ஸ் வரல, ஜட்ஜ்மெண்ட்டில் வரல. ஓகே ஓகே. ஸோ உண்மை சம்பவத்தில் நம்மளோட பங்கு இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு விஷயம். ஸோ எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய படம். நல்ல கருத்து, நல்ல விஷயத்தை இயக்குனர் எடுத்து சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் டைரக்டருக்கு. அதில் நம்ம இருக்கோன்றது blessed. That's so nice. Thank you so much. Thank you. It was wonderful having you here. ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ நடந்தது. Hope you liked it. கண்டிப்பாக. ஒரு few words மக்களுக்கு நீங்கள் 1-to-1 ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். பிரஜன் படிக்காத பக்கங்கள் ப்ரமோஷனாக பார்த்துட்ருக்கோம். சில அழகான கேள்விகள் கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே பேக் டு விஜேக்கு போகிற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரிலீஸ் டேட் வந்து முன்ன பின்ன டேட் இருக்குது. நானாக ஏதோ டேட் சொல்லி சிக்கிடக்கூடாது. பெரிய படங்கள் வந்துட்டுருக்கு. இது ஒரு முக்கியமான படமாக அமையும். கண்டிப்பாக இயக்குனருக்கும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அதில் என்னோடய பங்கு இருக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே மாற்றின புரட்டி போட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த படம். ஒரு பொலிட்டிக்கலான ஒரு விஷயம், ஒரு க்ரைம். பெண்களை பல இடங்கள் அப்யூஸ் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக கற்பழிக்கப்படுறாங்க, தப்பான விஷயங்கள் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்றது யாருமே சொல்லலை. அதுக்கு என்ன தீர்வுன்ற விஷயம் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு உண்மை சம்பவத்தை நாங்கள் தொட்டிருக்கோம். பல காரணங்களால் தான் அந்த உண்மை சம்பவம் எனக்கு இது வரைக்கும் இருக்குது சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் சொல்ல முடியாது. ஏன்னா சென்சாரில் இந்த படம் ஒரு நாள் வந்துடும். அது வந்தால் தான் உடைக்க முடியும். ஆனால் கன்ஃபார்மாக டேட்டுக்குள்ளே, முக்கியமான படம் டேட்டுக்குள்ளே நான் கன்ஃபார்மாக அதை உடைப்பேன். டவுட் இல்லை. க்ரீன் சிக்னல் டைரக்டரே கொடுத்துட்டாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை திருப்பி போட்ட ஒரு விஷயம். படிக்காத பக்கங்கள். எந்த புக்கு எடுத்தாலும் நீங்கள் படிக்கணும். படிக்காத பக்கங்கள் விடுறதில்ல தான், அதில் தான் உண்மையாக பதிஞ்சிருக்கு. அப்படி ஒரு உண்மை தான் இந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ எல்லாம் படத்தை போய் தியேட்டரில் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். பெண்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த படம். தேங்க்யூ.